students, welcome to our YouTube channel. In the video la subject verb agreement பத்தி பார்க்கலாம். So first subject na என்ன, next verb na என்ன அப்படினு பார்க்கலாம். Subject அப்படிங்கும்போது I, we, you, he, she, it and then they இது எல்லாமே நம்ம subject யூஸ் பண்ணுவோம். இதுல I அப்படிங்கிறது first person singular, ஓகேங்களா? So I னா அதனுடைய தமிழ் மீனிங் பாத்தீங்கன்னா I னா நான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் we அப்படிங்கிறது first person plural, we அப்படின்னா நான்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூ அப்படிங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஓகேங்களா? அதாவது யூனா நீ அல்லது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹீ ஷி இட் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், ஓகேங்களா? இதுல ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது ஆர் இது, அதாவது அனிமல்ஸ் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே இட்ல குறிப்பாங்க. நெக்ஸ்ட் தே அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல், ஓகேங்களா? தேனா அவர்கள். நெக்ஸ்ட் வேர்ப். வேர்ப்ல பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் வேர்ப் இருக்கு, அதாவது ஆக்சிலரி வேர்ப் அண்ட் தென் மெயின் வேர்ப், ஓகேங்களா? ஸோ ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கும்போது அதில் அகெயின் டூ டைப்ஸாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ஆக்சிலரி வேர்ப், செகண்ட் ஒன் மாடல் ஆக்சிலரி வேர்ப், ஓகேங்களா? ஸோ இந்த பிரைமரி ஆக்சிலரி வேர்பு கீழே தான் உங்களுக்கு இந்த பி ஃபார்ம் வேர்ப், ஹாவ் ஃபார்ம் வேர்ப் அண்ட் தென் டூ ஃபார்ம் வேர்ப் வரும், ஓகேங்களா? இதில் பி ஃபார்ம் வேர்ப் அப்படிங்கும்போது ஈஸ், ஆர், ஆம், வாஸ், வேர் இது எல்லாமே பி ஃபார்ம் வேர்ப், ஓகேங்களா? இதில் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து ஈஸ், ஆர், ஆம் வந்து யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து வாஸ், வேர் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஃபியூச்சர் டென்ஸ்ல வில் பி யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதுல எதெல்லாம் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறுங்கிறது வந்து ப்ளூரல் அண்ட் தென் வேரும் ப்ளூரல், ஓகேங்களா? ரிமைனிங் எல்லாமே சிங்குலர். நெக்ஸ்ட் ஹாவ் ஃபார்ம் வேர்ப் அப்படிங்கும்போது ஹாவ், ஹேஸ், ஹேட் இது எல்லாமே ஹாவ் ஃபார்ம் வேர்பு. இதுல ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹாவ், ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஹேட் யூஸ் பண்ணுவோம், அதே ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து வில் ஹாவ் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இதுல ஹாவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூரல், ஹேஸ் அப்படிங்கிறது சிங்குலர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் டூ ஃபார்ம் வேர்ப். டூ, டஸ், டிட், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டூ ஃபார்ம் வேர்பு. ப்ரெசன்ட் டென்ஸ்ல டூ அண்ட் டஸ் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ்ல டிட் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இதுல டஸ் அப்படிங்கிறது சிங்குலர், டூ அப்படிங்கிறது ப்ளூரல். நெக்ஸ்ட் மாடல் ஆக்சிலரி வேர்ப், ஓகேங்களா? இதுல ப்ரெசன்ட் டென்ஸ்ல கேன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இதோடைய பாஸ்ட் வந்து குட். நெக்ஸ்ட் ஷெல் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இதோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ஷுட். வில் ப்ரெசன்ட் டென்ஸ், இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வுட். மேங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து மைட், இல்லைங்களா? நெக்ஸ்ட் மெயின் வேர்பு. மெயின் வேர்பு வந்து ஆக்ஷன் வேர்பு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அந்த வேர்பு வந்து ஆக்ஷன்ஸை வந்து டினோட் பண்ணும். இது வந்து ஃபர்தராக டூ டைப்பாக இருக்கு. ஒன்று வந்து ரெகுலர் வேர்ப், இன்னொன்று வந்து இர்ரெகுலர் வேர்பு. இப்போ ரெகுலர் வேர்ப் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரெகுலர் வேர்ப்ல வேர்ப் 2 அண்ட் வேர்ப் 3 வந்து வேர்ப் 1 பிளஸ் இடியா இருந்ததுன்னா வேர்ப் 2 அண்ட் வேர்ப் 3 இது வந்து ரெகுலர் வேர்ப், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா அது இர்ரெகுலர் வேர்ப். வேர்ப் 1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், வேர்ப் 2ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து வில் பிளஸ் வேர்ப் 1 யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த வேர்ப் 3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபேட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ இது வரைக்கும் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் ஆஃப் வேர்ப் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்க்க போறோம். அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். பி ஃபார்ம் வேர்ப் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஐ அப்படிங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஓகேங்களா? ஸோ அப்போ இதனுடைய வேர்பு பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ ஐனா ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆம் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் விங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், ஸோ ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணும், ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆர், பாஸ்ட் டென்ஸ்ல வேர். நெக்ஸ்ட் யூ, யூங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், பட் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் யூக்கு. ஸோ அப்போ யூக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆர், பாஸ்ட் டென்ஸ்ல வேர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹீ, ஷி, இட் இது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர், ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல சிங்குலர் வேர்ப் ஈஸும், பாஸ்ட் டென்ஸ்ல சிங்குலர் வேர்ப் வாஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தே அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல், ஸோ ப்ளூரல்ங்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரல் வேர்ப் ஆரும், பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரல் வேர்ப் வேர் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹாவ் ஃபார்ம் வேர்ப் பார்க்கலாம். ஹாவ் ஃபார்ம் வேர்ப்ல ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் தான், பட் ஹைக்கு வந்து நம்ம ஹாவ் தான் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் டென்ஸில், ஓகேங்களா?
have தான் யூஸ் பண்ணணும். இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்ல had. ஓகேங்களா? ஸோ வந்து have ஃபார்ம் அப்படிங்கும்போது பாஸ்ட் டென்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே had தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ விங்கிறது ப்ளூரல். ஸோ have ப்ரெசன்ட் டென்ஸ்ல, பாஸ்ட்ல had. யூவும் வந்து ப்ளூரல். ஸோ வந்து have பாஸ்ட் டென்ஸ்ல had. he she it அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல சிங்குலர் வேர்ப் has யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ்ல had தான். நெக்ஸ்ட் தேங்கிறது ப்ளூரல். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹாவும் பாஸ்ட் டென்ஸ்ல had யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டூ ஃபார்ம் வேர்ப் பார்க்கலாம். டூ ஃபார்ம் வேர்ப்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து டூவும் டஸ்ஸும் வரும்னு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சிங்குலருங்கும் போது டஸ் பிளஸ் வேர்ப் ஒன்னும், ப்ளூரலுங்கும் போது டூ பிளஸ் வேர்ப் ஒன்னும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா டிட் பிளஸ் வேர்ப் ஒன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடல் ஆக்சிலரி வேர்ப். ஸோ மாடல் ஆக்சிலரி வேர்ப்ல பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது வில் ஆர் ஷெல் ஆர் கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் பிளஸ் வேர்ப் ஒன் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா would ஆர் should ஆர் குட். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப் பிளஸ் வேர்ப் ஒன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங்க்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது டிட் பிளஸ் வேர்ப் ஒன்னுக்கு பதிலாக டிட் பிளஸ் வேர்ப் டூ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே would should குட்டுக்கு பதிலாக குட்டு பிளஸ் இங்கே வேர்ப் ஒன்னுக்கு பதிலாக இங்கே வேர்ப் டூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அதனால இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின் வேர்ப். மெயின் வேர்ப்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்தா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ இது சிங்குலர் வேர்ப் ப்ளூரல் வேர்ப் எப்படி இருக்குன்னா நவுனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ நவுன் அப்படிங்கும் போது சிங்குலர் அப்படின்னா ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது சிங்குலர், மாணவன். அதே ப்ளூரல் அப்படிங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மாணவர்கள். ஸோ அப்போ நவுன்ல அந்த வேர்டோட எஸ் ஆட் பண்ணோம்னா அது ப்ளூரல். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் வேர்பில். அதாவது வேர்பில் வேர்போட எஸ்ஆர் இஎஸ் ஆட் பண்ணோம்னா அந்த வேர்ப் வந்து சிங்குலர் வேர்ப். ஓகேங்களா? அதே வேர்ப் ஒன் மட்டும் இருந்தால் அது வந்து ப்ளூரல் வேர்ப். ஓகேங்களா? நவுன்ல வேர்டோட எஸ் ஆட் பண்ணால் அது வந்து ப்ளூரல். பட் வேர்போட எஸ்ஆர் இஎஸ் ஆட் பண்ணால் அது சிங்குலர். ஓகேங்களா? இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டோடைய பேசிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து ரூல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.